உலக வரலாற்றில் எத்தனையோ போராட்ட இயக்கங்கள் இருந்தாலும் கூட தமிழீழ விடுதலை புலிகளைப் போல ஒரு ஒழுக்கமான ஒரு அமைப்பை காண முடியாது. அத்தோடு அவர்கள் எந்த விடயத்திலும் எக்காரணத்திலும் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் ஈடுபட்டது கிடையாது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள், போதை பாவனைக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் மிகவும் கடுமையான சட்டங்கள் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அப்படி இருந்த வகையிலும் இந்த கஞ்சா குடிக்கு சவுக்கு சங்கர் சிறு காலத்துக்கு முன்பு கூறியிருந்தார், தமிழீழ விடுதலை புலிகள் போதைப் பொருட்களை கடத்துவதாகவும் அதை கடத்துவர்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பதாகவும் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மிகவும் ஒரு கொந்தளிப்பாக இருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதை பார்த்திங்கன்னா அவர் கூறிய குற்றச்சாட்டு அவருக்கே திரும்பியுள்ளது தான் இப்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், சமீபத்தில் அவர் காவல்துறை பெண்களை பற்றி மிகவும் இழிவாக கூறியிருந்தார். அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் மீது பல தரப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருந்தாலும் அது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக அவர் கஞ்சா வைத்திருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மிகவும் பிரதானமாக இருக்கின்றது. அவர் சிறிது காலத்துக்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை ஒரு தூய ஒரு விடுதலை போராட்டத்தின் மீது வைத்தாரோ அந்த குற்றச்சாட்டு அவருக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. அந்த போராட்ட அமைப்பு அவ்வளவு தூய்மையானது என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது. நன்றி, வணக்கம்.